சன் டிவி குழுமத்தினரின் மிரட்டலின் காரணத்தால் தமிழகத்திற்குள் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் பணம் கேட்டு மிரட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட வேண்டும் என்றும் நடிகை ரஞ்சிதா கூறியுள்ளார். சாமியார் நித்யானந்தாவுடன் நடிகை ரஞ்சிதா நெருக்கமாக இருந்த காட்சிகளை சன் டிவி திரும்ப திரும்ப வெளியிட்டு நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து சாமியார் நித்யானந்தா கைது செய்யப்பட்டார். இந்த வீடியோவில் இடம்பெற்றதாக கூறப்படும் நடிகை ரஞ்சிதா கடந்த 1.5 ஆண்டுகளாக மௌனம் காத்து வந்தார். இந்நிலையில் திடீரென்று தனது மௌனத்தை கலைத்துக் கொண்டு சென்னை போலீஸ் கமிஷனரிடம் நடிகை ரஞ்சிதா சன் டிவி குழுமத்தின் மீது புகார் அளித்தார். Right now this complaint has been given to the commissioner against the Sun Network officials, Nakiran Network and Dinakaran website and Dinakaran daily magazine, daily paper. அந்த புகாரில் தனிப்பட்ட தனது வாழ்க்கையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்ட சன் டிவி மற்றும் தினகரன் நாளிதழ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். புகார் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகை ரஞ்சிதா, கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சன் டிவியில் வெளியிடப்பட்ட வீடியோவில் இடம்பெற்றிருப்பது தான் இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்தார். எதுவுமே நடக்கலன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதே கேள்வி நீங்க எவ்வளவு வாட்டி கேட்பீங்க, எவ்வளவு வாட்டி கேட்டாலும் அதே பதில் தான் கிடைக்கும். And as for the video, I have already told it is not me. Dinakaran விஷயத்துல இதே மாதிரி CFSL report கொடுத்து it has been thrown out by the Apex Court. Dinakaran burning விஷயத்துல கடந்த 1.5 ஆண்டுகளாக சன் குழுமத்தினரின் மிரட்டலால் தான் தமிழகத்தில் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது என்றும் வீடியோ விவகாரம் தொடர்பாக பணம் கேட்டு தன்னை மிரட்டியவர்கள் குறித்து போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் ரஞ்சிதா தெரிவித்தார். நான் இவ்வளவு லேட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு காரணமே அந்த டைம்ல I was discouraged. நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்க சென்னைக்கு வராதீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது I was scared. I'm a very ordinary person. Like டிலேக்கு காரணம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. என்ன த்ரெட்டன் பண்ணவங்க சென்னைக்கு வரக்கூடாதுன்னு மிரட்டி இருந்தாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்பதால் தற்போது புகார் அளித்துள்ளதாக கூறிய ரஞ்சிதா, தனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு களங்கம் விளைவித்த சன் குழுமம் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.